தலை சுற்றலுக்கு மருந்து மட்டும்தான் தீர்வா? இப்போ வெர்டைகோ தலை சுற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய காரணம் வந்து பிபிபிவி அப்படின்னா பினைன் பெராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டைகோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். ஸோ நமக்கு எல்லாருக்குமே காது இருக்கிறது தெரியும். காது வந்து 3 டைப்பாக பிரிப்போம். வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு 3 பிரிவுகளாக இருக்குது. அந்த உள்காதோட ஃபங்க்ஷன், காதோட ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும், கேட்குறது. அது வந்து காக்லியர் அப்பரேட்டஸ். இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் காதுக்கு வந்து வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்பை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான உறுப்பு. அதில் சின்ன சின்ன உறுப்புகள் செமிசர்குலர் கெனால்ஸ், யூட்ரிக்கல், சாக்யூல் அப்படின்னு இருக்கும். இந்த யூட்ரிக்கலில் உண்டாகிற சில மைக்ரோ கேல்குலை அது பொசிஷனை விட்டு வெளிவந்து இந்த செமிசர்குலர் கெனால்ஸ்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த உலகமே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதிலே 3 டைப் இருக்குது. ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்ரல் செமிசர்குலர் கெனால்ஸ்னு இருக்குது. அது பொறுத்து நம்ம அந்த பொசிஷனல் வெர்டைகோம்போ, கீழே குனிஞ்சா சுற்றுறது, திரும்பி படுத்தா சுற்றுறது, எழுந்திரிச்சா சுற்றுறது. இதில் வந்து தலை சுற்றல் தவிர அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், படபடப்பு வரும், வேர்க்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு சில முறைகள் இருக்குது. இந்த டிக்ஸால்பிக் டெஸ்ட்டு, ரோல் ஓவர் டெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி இது எந்த செமிசர்குலர் கெனால்குள்ள இந்த கல் போயிருக்கலாம்னு ஒரு அனுமானத்தில் அதை சரி பண்ணலாம். ரீபொசிஷனிங் மெனோவர்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ரீபொசிஷனிங் மெனோவர்ஸ் ஒவ்வொரு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. எப்ளீஸ் மெனோவர், சீமான் மெனோவர், பார்பிக்யூ ரோலிங் மெனோவர். இதெல்லாம் பண்ணோம்னா அந்த கற்களை அதனுடைய பழைய பொசிஷனுக்கே கொண்டு வந்துட்டோம்னா மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வெறும் இந்த பயிற்சி மூலமாகவே அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் எனக்கு மாசக்கணக்காக இருக்குது, வருஷக்கணக்காக வெர்டைகோ இருக்குது, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா வெஸ்டிபுலர் ரிஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்னு இருக்குது. அந்த வெஸ்டிபுலர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதுவும் குணப்படுத்தலாம். ரொம்ப சிவியராக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா மருந்துகளோட தேவையும் ஒரு 3 to 5 நாட்கள் இல்லை அதிகபட்சம் 2 வாரம் வரைக்கும் போடலாம். அது மருத்துவர் அணுகி நீங்கள் அதை கவனிச்சுக்கணும். நன்றி.